ஏன் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க இவ்வளவு தாமதம்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? ஏன் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறீங்க? ஃபியூச்சர்ல தாவேகாவோட இணைந்து செயல்படுவீங்களா? அந்த கூட்டணிக்கு போவீங்களா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவனை நோக்கி பத்திரிகையாளர்கள் எழுப்புறாங்க. எல்லாத்துக்கும் தெளிவா பதில் சொல்லியிருக்கிறாரு. அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு காணொளி. அதாவது நிறைய யூகமான கேள்விகளுக்கு நம்ம யூகமா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் சொன்ன 2 ரீசன், முக்கியமான ரீசன், அவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கக்கூடாது. எங்களிடம் வெளிப்படையான ஒரு வேண்டுகோளை வைக்கிற போது அதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டோம். அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மனமுவந்து ஆதரவை நல்கி இருக்கிறோம். அவ்வளவுதான். என்ன சப்போர்ட் கேட்பாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கா? அதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி வார்த்தை சொல்லிட்டு இருக்க முடியும்? அரசியல் நடவடிக்கைகள் வேற. தாமதம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன தாமதம்னா என்ன? அப்படிலாம் நான் சொல்லல, எங்கேயுமே நான் சொல்லல. நான் அடுத்த நாள் அறிவிப்பேன் சொல்றதை கேளுங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் யாருக்கிட்டும் நாங்க பேசவே இல்லை, யாருக்கும் நாங்க எந்த ஆஃபரும் வைக்கல. அதுக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நான் எந்த கோரிக்கையும் வைத்ததில்லை. அவங்களோட எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான சூழலே அமையல. நாங்க அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல. எப்படி அது குறித்து இனிமே எங்க கட்சி தோழரோட பேசிதான் முடிவு செய்யும். காங்கிரஸ் இந்த நிலைப்பாட்டை எடுத்ததுனால இன்னைக்கு திமுக அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். எங்களுடைய எதிர்கால அரசியலையும் நாங்கள் கணக்கில் கொண்டுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இது எடுத்துங்க டக்குன்னு உடனே உணர்ச்சியை பெற்று ஒரு ஆதரவை தெரிவிக்க முடியாது. இது ஒரு மேஜர் டெசிஷன். இது அப்ப நாங்க இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிறது மூலமா அவங்களோட தொடர்ந்து பயணிக்க போறோமா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் அமைச்சரவையில ஆதரவு அளித்தால் அமைச்சரவை இடம்பெற போகிறோமா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் எங்க கட்சி தோழர்கிட்ட கலந்து பேசாம நான் பாட்டுக்கு எப்படி அறிவிச்சிட முடியும்?